இந்த கண்டென்ட் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம தமிழ் கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஹீரோஸ் படம் கூட அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி போகிறதில்ல. படம் சரியில்லைன்னா நல்லா இருக்க படம் எந்த படம் வந்தாலும் நல்லா போடுது, நல்லா இல்லைனா சுத்தமாக விட மாட்டேங்குது. தியேட்டர் சைட்லேருந்து ஆக்சுவலி நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இதுலாம் உங்களுக்கு சின்ன படங்களுக்கு இந்தளவுக்கு ஷோகேசிங் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. 150 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டுங்கிறது உலகத்தையும் இது இன்னைக்கு நடப்பில் நீங்கள் வேர்ல்டு ஆஃப்ரிக்கா கூட போங்க, இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த பெரிய நகரங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ரொம்ப அருமையாக மதுரைக்கு ஒரு நல்ல தியேட்டர் இது. எப்படின்னா இப்போ புதுசாக வர தியேட்டர் எல்லாமே சின்ன சின்ன பொட்டியாக 100-150 சீட்டில் பண்ணுறாங்க. இவர் அந்த பழைய கிராண்டியோரை குறைக்காமல் ப்ளஸ் எல்லா மாடர்ன் அமெனிட்டிஸும் கொடுத்து ஆடியோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த கிராண்டியோரை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ரோஹிணி தேட்டரோட மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. இல்லை அது வந்து இந்த தேட்டர் நடத்துகிறவங்களும் நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேமிலி மாதிரி. அதனால ரோஹிணி இதுவும் ஒன்று தான், எங்களுக்கு ஒன்றும் அது வித்தியாசம் கிடையாது. அதே தான் இங்கே எதிர்பார்க்கலாம், அதே அளவுக்கு செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். மற்றபடி உள்ள சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஆடியோ வந்து தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஆடியோ டீம் ஆடியோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவுட்புட் சூப்பராக இருக்குது. வீடியோவும் லேசர் ப்ரொஜெக்ட் டாப் எண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா சிறப்பாகவே இருக்குது. இப்போ தமிழ் படம் வந்துட்டு இந்த கன்னட படம் மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் இல்லையே சார். ரீசெண்டாக நாங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னட படம் இந்த மாதிரி படங்கள் நல்லா போகுது. இந்த கண்டென்ட் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம தமிழ் கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். சின்ன படங்கள் நல்ல ஒரே டிசைன் பெரிய ஹீரோஸ் படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்குது. சின்ன ஹீரோஸ் படம் வந்து மினிமம் கேரண்டி கிடையாது. பட் படம் நல்லா தான் சின்ன ஹீரோஸ் படமும் பெரிய ஹீரோஸ் படம் அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷம் 4-5 படங்கள் வந்து ரொம்பவே எக்ஸப்ஷனலாக போச்சு. பட் என்ன அது இனிஷியல் புஷ் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி இப்போ ஆக்சுவலி ரொம்ப மாறிடுச்சு. பெரிய ஹீரோஸ் படம் கூட அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி போகிறதில்ல. படம் சரியில்லைன்னா நல்லா இருக்க படம் எந்த படம் வந்தாலும் நல்லா போடுது, நல்லா இல்லைனா சுத்தமாக விட மாட்டேங்குது. இவங்க 570 சீட் வச்சுருக்காங்க தியேட்டரில். 4 பேர் 5 பேர் தான் வந்தாங்கன்னா எப்படி ஒரு ஷோ 2 ஷோ தான் ஓட்டுவாங்க. ஆள் வரலன்னா எடுத்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதனால் மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வரை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பிக்கப் ஆகலன்னா அதை எடுத்து தான் ஆகணும். தியேட்டர் சைட்லேருந்து ஆக்சுவலி நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இதுலனா உங்களுக்கு சின்ன படங்களுக்கு இந்தளவுக்கு ஷோகேசிங் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. யூடியூபர்ஸ்லாம் நிறைய தேட்டர்ஸ் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. யூடியூபர்ஸை படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது பற்றி உங்கள் கருத்து சார்? உங்கள் தேட்டரில் அலோவ் பண்ணுறீங்களா? எங்கள் தேட்டரில் தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவோம். நீங்கள் ட்ரெண்டிங் யூடியூப்பில் பார்த்தாலே மேக்ஸிமம் ரோஹிணியிலேருந்து தான் வீடியோஸ் இருக்கும். அது வந்து சரி, எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமே, அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது காலத்தின் கட்டாயம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற என்னோட கருத்து. பெரிய தேட்டர்ஸில் கொஞ்சம் சின்ன படம் போடுறாங்க. இப்போ அந்த பெரிய தேட்டர்ஸில் எங்களால் போய் ரிவ்யூ பண்ண முடியல. அப்போ சின்ன படத்தினால பண்ண முடியல எங்களால். அது என்ன காரணங்கள்னு எனக்கு தெரியல. ஒரு தேட்டரோட முடிவாக இருக்கலாம். பட் என்னோட இதை பொறுத்தவரை இந்த மாதிரி இதை நம்ம எதுவுமே தடுக்க முடியாது. அது ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டுறணும். அது வந்து இந்த மாதிரி காலத்தின் கட்டாயம் வந்து அதை நம்ம டைம் அகெயின்ஸ்டாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. டெக்னாலஜி அகெயின்ஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது நடக்க தான் போகுது. அது கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. பட் மேஜர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நல்ல படத்தை அந்த பெய்ட் ப்ரொமோஷனாலே கீழ் பண்ண முடியாது. பட் மேபி இந்த ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிருக்கிறத கூட அவங்க அது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அதுவும் அதே மாதிரி தான். சரி, நம்ம போய் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி போய் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி திருத்த முடியும்? அதெல்லாம் அவங்களோட கர்ம வினை தான். அதுக்கப்புறம் அவங்க தான் திருத்தணும். இன்னொரு விஷயம் சார், முன்னாடி இந்த சிடியில் திருட்டு சிடி இருந்தது, இப்போ ஆன்லைனில் படம் வந்துடும். ஸோ சேம் அதே இது வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டுருக்கு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டே வந்துடுது. ஸோ அது தேட்டர் ஃபஸ்ட்டு ஷோ ரிவ்யூ எடுக்கும் போதே வந்துடுது. இல்லை கண்டிப்பாக எஃபெக்ட் தான். அதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னுமே ஃபுட்பால் அதிகமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, எவ்வளவோ அதெல்லாம் இண்டிவிஜுவல் தேட்டர்ஸை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, பெரிய டீம் தேவை, பெரிய டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் தேவை. இந்த கவர்மெண்ட்டை தான் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுத்து பண்ண முடியும். வெளிநாட்டிலலாம் ஏன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. பைரசிக்கு இன்ஸ்டா இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான லாஸ் இல்லை. நம்மளுக்கு பேசிக்ஸே இல்லாத போது அதெல்லாம் எப்படி போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? இல்லை, அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். தேட்டரில் வந்து டிக்கெட் ப்ரைஸிங் கூட இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இதை வந்து நான் வந்து முற்றிலுமாக இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளே போக முடியல. இல்லை, அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸிங் உலகத்துலேயும் எங்கேயுமே கிடையாது. நான் உலகத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். 150 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டுங்கிறது உலகத்தையும் இன்னைக்கு நடப்பில் நீங்கள் வேர்ல்டு ஆஃப்ரிக்கா கூட போங்க, இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. அதனால அது வந்து இன்றைக்கி என்ன ஆவரேஜாக சராசரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் டாஸ்மாகில் கூட 100 ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ணுறாங்க. உங்களுக்கு டிக்கெட் ஒரு படம் பார்க்க, ஒரு வாரத்துக்கு ஒரு படம் பார்க்க 150 ரூபா செலவு பண்ண முடியாதுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உள்ள பாப்கார்ன் விளையாடுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். பார்க்கிங் டோக்கன் விளையாடுன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன்.
அதெல்லாம் அது வந்து அது எங்களோட சூழ்நிலை. ஏன்னா அது இவ்வளோ பெரிய தேட்டர் நீங்கள் இந்த எவ்வளோ வேலை இருக்கும் அந்த இடம். இப்போ அதை அவங்க வாங்கி அதை பண்ணி அது வாடகை கொடுத்து நடத்தணும்னா அது வேறு ஏதாவது பணம் அந்த டிக்கெட் ரேட்டை லிமிட் இருக்கிறதுனால இதுலேருந்து தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அது இருக்குது. அதை எளிய மக்கள் அதுக்கேற்ற மாதிரி தேட்டர்ஸு, ஏன்னா இப்போ பிவிஆர் அந்த ஐநாக்ஸ் அந்த மாதிரி நேஷனல் மல்டிப்ளெக்ஸில் ஒரு ப்ரைஸிங் இருக்கும். இந்த மாதிரி மிட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ப்ரைஸிங் இருக்கும். அடுத்த அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போகணும். அது எப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹோட்டல், ஒரு அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் அந்த கேட்டகரி. கடைசி படம் ஜனநாயகன். விஜய் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு வெளில போகிறது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி ஸ்மாலர் டவுன் வில்லேஜஸ்லாம் விஜய் படங்கிறது ஒரு ஒன்ஸ் இன் இயர் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி. அது பார்ப்போம். அவர் வந்து அரசியலுக்கு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கூட ஒரு முடிவை மாற்றிட்டு மக்களுக்காக படங்களும் நடிப்பார். அப்படி பவன் கல்யாண் மாதிரி நடிப்பார் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. பார்ப்போம்.